ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இட்லி கடை. தனுஷோட ரைட்டிங்கில் தனுஷும் நம்ம ராஜ்கிரண் சார் சேர்ந்தா அது வந்து ஹிட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம பவர் பாண்டி படத்திலே பார்த்துருந்தோம். ஏன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு மெச்சூர்டான டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ராஜ்கிரனுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ராஜ்கிரண் தனுஷுக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் தான் வராரு, ஆனால் படத்தை வந்து சூப்பராக தாங்கி பிடிக்கிறாரு. சரி, படத்துடைய கதையை பற்றி இப்போ என்னன்னு பார்த்துருவோம். படம் ஓப்பன் பண்ண உடனே ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இட்லி கடை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு ராஜ்கிரண். அவருடைய பையன் தனுஷ். ராஜ்கிரனுக்கு இந்த வாழ்க்கை, இந்த ஊர், இந்த காற்று, இந்த காடு கரை, இந்த தொழில், இந்த இட்லி இதுவே போதும், இதுலேயே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தில் நியாயம் இருக்குது. தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அந்த ராஜாஜி காலத்தில் மாதிரி செஞ்சவங்க ஒரே விஷயத்தை தான் செஞ்சுருக்கணும், நான் அடுத்த இடத்துக்கு போக வேண்டாமா, நான் வளர வேண்டாமா, பணம் சம்பாதிக்க வேண்டாமா, ஃப்ளைட்டில் பறக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்சை கேட்காம பேங்காங் போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் தனுஷுக்கு வருது. வந்தவர் திரும்பி போனாரா, அங்கே அவருக்கு கல்யாண ஏற்பாடுலாம் ரெடி ஆயிடுது. இங்கே ஊரில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஊருக்கு போனாரா, அங்கே இருந்தாரா, ஊரில் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, ஊருக்காக அந்த மண்ணும் அவருக்கு காத்திருக்கு, அங்கே ஒரு பொண்ணும் காத்திருக்கு. இதெல்லாம் எப்படி அவர் சரி பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்றது அந்த படத்துடைய மிச்ச திரைக்கதையாக நம்ம பார்க்குறோம். கதையின் நாயகன், கதாநாயகன் தனுஷ் எந்த இடத்துலையும் பிசுறு தட்டாத ஒரு நடிப்பு. வழக்கம் போல் அது விகடனில் ஒரு வாட்டி எழுதியிருந்தாங்க, ஒரு விமர்சனத்தில் ஒரு வரி நல்லா ஞாபகம் இருக்குது. சிவாஜிக்கு வந்து சதை கூட நடிக்கும், ஆனால் தனுஷுக்கு எலும்பு நடிக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. உண்மைதான், எல்லா பாட்டும் அவருக்கு வந்து அட்டகாசமாக நடிக்குது. நித்யா மேனனை பற்றி சொல்லவே தேவையில்லை. சமுத்திரகனிக்கு ஒரு சின்ன கேரக்டர், வழக்கமான கேரக்டராக இருந்தாலும் அதில் கூடுமான வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தில் 3 இடத்துல சிரிப்பு வருதுன்னா அதுக்கு சமுத்திரகனி ஒரு காரணம். பார்த்திபன் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்திபனுக்கும் ஒரு சின்ன வேல்யூபிளான விஷயத்தை ஒன்று படத்தில் வச்சுருக்காங்க. அருண் விஜய்க்கு வரலாம். அருண் விஜயுடைய நடிப்பில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் செயற்கைத்தனம் தெரிந்தாலும் கூட இந்த படத்துக்கு அது தேவையாக இருக்குது, அவருடைய கேரக்டருக்கு அது தேவையாக இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு தப்பாக தெரியல. சத்யராஜோட விக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுது, மற்றபடி எந்த இடத்துல ஒரு திக்கி திணறவே இல்லை. நல்ல நடிப்பு. இன்னொரு கதாநாயகம் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஜிவி பிரகாஷுடைய இசை. ஜிவி பிரகாஷுக்குள்ளே எப்போதுமே ஒரு நல்ல இசையமைப்பாளர் இருக்கார் என்பதில் எல்லளவு மாற்றம் இல்லை. இந்த படத்தில் தேசிய விருது வாங்குவதற்கு நான் தகுதியான இசையமைப்பாளர் தானடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாடல்களுமே அட்டகாசமாக இருந்துச்சு. அதாவது கதையில் உள்ள எமோஷனலுக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் தனுஷ் மற்ற கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டியூனை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஒரு தேனிக்காரன் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறத இசை வழியாக நமக்கு உணர்த்துறாரு. ரொம்ப சூப்பரான மியூசிக். கேமராமேன் கிரண் கோரி சூப்பரான சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. அந்த நிலப்பரப்பை காமிச்சதாக இருக்கட்டும், எல்லா ஷார்ட்ஸு, ஃபைட் சீனில் வரக்கூடிய ஷார்ட்ஸு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. குறிப்பாக ஒரு கிராமத்தில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இட்லி கடைக்கான செட்டு நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் உண்மையிலே இட்லி கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இட்லி கடையை பக்காவாக ஆர்டேட்டர் வந்து போட்டிருந்தாரு. அதுவும் ஒரு பாசிட்டிவான அம்சமாக இருக்குது. படத்தில் வந்து முதல் அரை மணி நேரம் படம் வந்து படத்தில் எல்லா கதாநாயகர்கள் எல்லா கேரக்டரையும் அறிமுகப்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு வந்து அந்த பிரச்சனைக்காக தனுஷ் வந்து ஊருக்கு வர்ற வரைக்கும் படம் அப்படி கண் கலங்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு படமா அப்படின்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே வந்து ஃபஸ்ட் ஹாப் அதே எமோஷனலோட முடிஞ்சோடனே நமக்கு வேறு லெவல் படம் ஷோர் ஷாட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிட்டோம். செகண்ட் ஹாப்பில் இதை டைல்யூட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் அங்கே இருந்தால் கூட படம் முடியும் போது ஒரு முழு நிறைவை தரக்கூடிய ஒரு படமாக தான் இதை பார்க்குறோம். இப்போலாம் நம்ம பார்க்கும்போது என்ன இப்படியே சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஃபேமிலியோட நம்பி போய் பார்க்கணும். ஏன்னா அதில் ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன தான் பணம் காசு இதெல்லாம் சம்பாதிச்சு காரு கோடியாக கொட்டினா கூட நம்ம வேரை பிடிச்சி வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் வரணும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா 4 பேர் காப்பி எடுத்து தான் தரணும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம மண்ணாக இருந்து வாழ்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதை வேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அந்த ஒரு பாசிட்டிவுக்காக இந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலியாக போய் பார்க்கணும். ஏன்னா வெட்டு குத்து கிரைம் அப்படியான படங்களை பார்க்கறதோட இப்படியான படம் பார்க்கும்போது இயல்பாகவே நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு இலகுத்தன்மை ஏற்படும். அந்த இலகுத்தன்மை வந்து வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு படத்தை தேட்டரில் போய் பாருங்க என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.